ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 200 லிட்டர் விசி கூலரு, பெப்சி கம்பெனி. இது ப்ராப்ளம் என்னென்னா, கூலிங் காயில் வந்து நிறையா ஆல்ரெடி லீக் நிறையா இருந்திருக்கு. 2-3 வாட்டிக்கு மேலே நம்ம அதாவது வெல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து லீக்கேஜ் இருந்தது. திரும்பி அதை பண்ணுறத விட நம்ம வந்து சிம்பிளாக வந்து மாடிஃபை பண்ணிடலான்னு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஆல்ரெடி 191 கூலிங் காயில், அதாவது ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜுக்கு வர ஒரு 190, 195, 200 லிட்டரில் வரும். அதாவது 215 அப்படின்னு சொல்லிட்டு க்ரோஸ் வால்யூம் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்கு வர்ற, அதாவது செகண்ட் சைஸ் இது. ஃபஸ்ட்டு சைஸ் வந்து 181, மாமூலாக 180 லிட்டருக்கு வர்றது. இது அதுக்கு அடுத்து வர்ற சைஸு. இந்த கூலிங் காயில் வந்து நம்ம வந்து அதுக்கு செட் பண்ண போகிறோம். இந்த விசி கூலரில் வந்து டான் பாஸ்கோ கம்பெனி இது கம்ப்ரஸர் வந்து இருந்தது. அது கொஞ்சம் ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரு. ஸோ நம்ம அது வந்து இந்த கூலிங் காயிலுக்கு நம்ம அது வைக்கக்கூடாது. அதை நம்ம எடுத்துகிட்டு சாதாரண ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு வர கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். எல்ஜி MA53 சைஸு அந்த கம்ப்ரஸரு. அந்த கம்ப்ரஸர் கிட்டத்தட்ட வெல்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். கண்டினியூ ரன்னிங்கில் வைக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து கண்டென்சர் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான். இந்த கூலிங் காயில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த பாக்ஸ் சைஸ் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து செட் பண்ணுறோம். அதாவது 2 ஹோல் ஒரே ஹோல் போட்டு நம்ம வெளியில் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 2 ஹோல் போட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து வெளியிலலாம் நம்ம வந்து அதாவது கேப்லர் பைப்பு, அதுக்கு செக்ஷன் பைப்பு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியிலே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நம்ம மாமூலாக வந்து இந்த ஒர்க்குங்க வந்து புது ஸ்டெய்னர் போடுறோம். கேப்லர் பைப்பு வந்து நம்ம வந்து புதுசு போடுறோம். கண்டென்சர் வந்து அதோட கண்டென்சரு. கம்ப்ரஸர் வந்து அந்த டான் பாஸ்கோ கம்ப்ரஸரை வந்து நம்ம எடுத்துகிட்டு சாதாரண ஒரு 53 ரேஞ்சு கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து போடுறோம். இதில் வந்து கீழே ட்ரெயின் டப்பாவில் வந்து ஒரு ஸ்டீல் பைப் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து லீக்கேஜு நமக்கு கூலிங் காயில் இருந்திருக்குன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நார்மலாக வந்து வெளியிலே போட்டால் கூட நமக்கு பெஸ்ட்டு தான். ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஒரு டேமேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து லீக் வந்துடும், நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. அதனால் வந்து அந்த பைப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு வந்து நம்ம காப்பர் பைப் போட்டு நம்ம வந்து ஒரே இதாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறோம். நம்ம போட்டிருக்கிற கம்ப்ரஸருக்கு வந்து 0.36 சைஸ் வந்து நம்ம போடுறோம். ஒரு 9 ஃபீட்டு போடுறோம். ஸ்ட்ரெயினர் வந்து இதுக்கு போடுறது வந்து ஒரு 2-வே ஸ்ட்ரெயினரு. இதுதான் போடணுமா அப்படின்னெல்லாம் இல்லை. ஒரு 15 mg ஸ்ட்ரெயினராவது போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கூலிங் காயில் நமக்கு 2 பைப்பு வந்து நம்ம வந்து வெளியில் விட்டோம். அதில் வந்து ஒரு பைப்புக்கு வந்து நம்ம வந்து கேப்லர் வந்து கொடுக்குறோம். கேப்லர் நம்ம எந்த பைப்பில் கொடுக்குறோமோ அங்கேருந்து வந்து நமக்கு ஐஸ் வந்து உள்ளே ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இன்னொரு பைப்புக்கு வந்து நமக்கு ரிட்டர்ன் செக்ஷன் பைப்பு, கம்ப்ரஸருக்கு வர்ற செக்ஷன் பைப் வந்து நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். రేకులతో కృష్ణ చెప్పిన செக்ஷன் பைப்பாக அந்த கம்ப்ரஸர் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக்யூம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த விசி கூலர் வந்து ஒரு 10+ நம்ம வந்து வைக்கிறோம். அதாவது ஒரு 15 PSI கிட்டக்கு நமக்கு வந்து கூலிங் வந்து எக்ஸலண்ட்டாக வந்துடும். எக்ஸாக்டாக வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து 10 வைப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஏர் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு வந்து சூப்பராக வந்து கூலிங் வந்திருக்கு. கிளாஸ் எல்லாம் நல்லா சில்னஸ் வந்துருச்சு. வாட்டர் எல்லாம் வர்ற அளவுக்கு நமக்கு வந்து பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.